இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2026 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 9:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை 4:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல முறையில நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையுடன் இருந்து சாதிப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமாகவும் சற்று ஓய்வாகவும் உணர்வதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கு வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்பும் பொழுது சிலருக்கு சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு பிடித்தனவற்றை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு என்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நிதி ஆதாயத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சாதகமாகவும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும்.
வீடு மற்றும் சொத்துக்கள் போன்றவற்றில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலை நேரத்துல முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக அமைதியாகவும் உணர்வீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல இருக்கின்ற குழப்பத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றத்தையும் உணரலாம். இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. அவசிய செலவுகளுக்கான கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேடிப்போன நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நகைப்பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையாகவும் உணர்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல மேலதிகாரிகள் அல்லது தொழில் சார்ந்த நபர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிரிகளினுடைய தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியோர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. சில சஞ்சலமான சிந்தனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் உணர்வீங்க, முன்னேற்றமும் உண்டாகும். விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அலுவலகத்துல விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் வீட்டில் நடைபெற இருக்கின்ற விசேஷங்களை பற்றி உங்கள் துணையிடத்துல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் பிரியமானவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியாகவும் உணர்வீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல விஷயங்களையும் வரலாம். இது உங்களுக்கு மன உறுதியையும் தருவதாகவும் இருக்கும். எண்ணியதும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுக்கு அனுசரணையான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீங்க. என்ற லாப நஷ்டங்கள் இரண்டும் கலந்தே காணப்படும். செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையிடங்கள்ல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிகமான பணத்தை கையில கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் சொல்வதை நீங்க காதுல வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம். உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. பாஸ்ட்ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. அதே சமயத்துல குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்தும் கொள்வீங்க. அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். என்று உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கும் வந்து சேரும். தைரியமாக சில முடிவுகளையும் எடுக்கலாம். வாகனங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளையும் அறிந்து அதனை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான முக்கியத்துவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாளாகவும் இருக்கும். அன்றாட செயல்களையும் கையாளும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது.
முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சலமான எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில கவனமாகவும் இருங்க. தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சில பிள்ளைகளினால மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். அறிவுரைகள் கூறுகின்ற நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களை பற்றி சிலர் தவறாக பேசினாலும் அதற்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துறை மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உறவினர்களை வலுப்படுத்தக்கூடிய உங்களுடைய வேலைகளுக்கு ஆதரவுகளும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களுக்கான முக்கியத்துவமும் மேம்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவையும் காணலாம். தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளையும் அறிந்து அதனை மேம்படுத்தியும் கொள்வீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல காணப்படுகின்ற சவால்களின் காரணமாக ஓய்விற்கு கூட நேரமும் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு சாதகமான போக்கும் காணப்படும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல மிகுந்த அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். தேடி போகின்ற நபர் வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிட வெற்றியும் பெற்றுவிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையுமே எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவிகள் கேட்டு யாராவது வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களின் மீது ஏதாவது குறை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். மற்றவர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். சிலருக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சுற்றுலா பயணங்களாகவும் இருக்கலாம். இன்று மாலையில பள்ளி கல்லூரி கால நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தடைகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கூட்டு முயற்சியில லாபத்தையும் பார்த்து விடலாம். வீடு தொடர்பான திட்டங்கள் லாபகரமாகவும் அமையும். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. பணி நிமித்தமான ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். முன்கோபத்தினை குறைத்தும் கொள்ளுங்க. நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நேர்மைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்றைய நாள்ல நீங்க எடுத்திருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்துல மற்றவர்களுக்கும் உதவிகளும் செய்வீங்க. இன்று நண்பர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் பெருகும். தொழில வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். இன்று காலையில சின்ன சின்ன சோம்பல்களும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையாரினுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களிடத்துல நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தமான சூழலும் மாறும். குழந்தைகளுடைய உயர்கல்வி தொடர்பான தெளிவும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். என்று நினைத்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்று ஒரு வளர்ச்சி பாதையை அமைத்து முன்னேறவும் செய்வீங்க. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவும் ஏற்படும். இருவருக்கும் இடையில அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். என்று பெண்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால யோகமும் உண்டாகும். நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழிலுக்கு பக்க பலத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எந்த வகையிலும் நீங்க விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவியுடன் சிறிது நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படும். பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான உறுதியும் உங்களிடத்துல இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதுமான அளவிற்கு பொருளாதார பாதுகாப்புடனும் இருப்பீங்க. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொருள் வரவும் இருக்கும். எந்த நேரத்திலும் சில உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு துடிப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்தும் கொள்வீங்க. கால்நடை தொழில முன்னேற்றமும் இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் சாதகமான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். தடைப்பட்டு இருந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. கல்வி குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது மன உளைச்சல்களுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களினால பணியில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். பணியிடத்துல சுமூகமான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது அமைதியாகவும் கவனமாகவும் பேசுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். ஆனால் உறவில நல்லிணக்கத்தை விட்டுக் கொடுக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓய்விற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய வேலை செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சௌகரியங்களும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வரவினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. விரும்பியதை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியமாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே கவனமாக தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நிபுணர்களுடைய ஆலோசனைகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில சவால்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில ஆர்வம் குறையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். இன்று IT ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சில வேலைகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை திறனை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல உள்ளத்தை உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்கள் உங்களுடைய விஷயத்துல பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். சற்று அமைதியாக சென்று விடுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையும்.
விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளினால சில விரயங்களும் ஏற்படலாம். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாம். இன்று சில புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இனிமையான சூழலும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கும். பிள்ளைகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில மிதமான லாபத்தையும் பெறலாம். அதிகாரிகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். வம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இன்று இரவுல தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இதனை சமாளித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். அலைச்சல்களும் குறையும். வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகமாக யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சக ஊழியர்களுடைய உதவிகளுடன் சில வேலைகளும் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வரவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளின் மூலமாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. போட்டிகள்ல பங்கு பெற்று பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க.
ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக நற்பலன்களையும் பெறலாம். மேலதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக நற்பெயரையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று ஒரு அன்பான நாளாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நேர்மையான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். அதிகாரிகள் இடத்துல பய உணர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகளும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமாக சில வேலைகளை செய்யவும் வேண்டாம். இணையதள பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. என்று சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெறலாம். நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசியும் மகிழ்வீங்க. வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். போட்டி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வழக்குல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:25 பிறகு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.